கோ என்னடா பழைய படத்தை தூக்கிட்டு வந்திருக்கானே அப்படின்னு யாராவது நினைக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 15 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. 15 இயர்ஸ் ஆஃப் கோ. இந்த படத்துல வந்து ஜீவா, அஜ்மல் அமீர், கார்த்திகா இவங்கெல்லாம் நடிச்சு கேவி ஆனந்த் டைரக்ஷன்ல ஹாரி ஜெயராஜ் மியூசிக்ல 2011 ரிலீஸ் ஆன ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் தான் இந்த கோ. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம் நான் ஆனந்த். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஜீவா வந்து ரொம்ப நேர்மையான ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆளுங்கட்சி பண்ணக்கூடிய எல்லா தப்புகளையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாரு. மக்களுக்கு தெரியாம இருக்கிற எல்லா பிரச்சனைகளையுமே வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிடாரு. இதான் பண்றாங்க ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லி காமிச்சிடுறாரு. இதனாலேயே ஆளுங்கட்சிக்கும் ஜீவாவுக்கு இடையில ஒரு சின்ன கான்ஃபிளிக்ட் போய்கிட்டே இருக்கு. என்னைக்காவது நாள் சிக்கும் முடிச்சு விட்டணும், நம்ம 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 நம்மளை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆளுங்கட்சி அந்த ஒரு இதுல அவர் வச்சிருக்காங்க. ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி மீட்டிங்க்கு வந்து அந்த மீட்டிங்கை கவரேஜ் பண்றதுக்காக ஒரு 5 பேர் கொண்ட டீம் வந்து இவங்க நியூஸ் சேனல்ல இருந்து போறாங்க. அப்படி போறப்ப அந்த இடத்துல தெரியாதனமோ கலவரம் ஆகுது. அந்த கலவரத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக இது வரைக்கும் எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு, கேமராவெல்லாம் சேவ் பண்ணணும், நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஒரு இடத்துக்கு ஓடுறாங்க. அப்படி ஓடி சரி ஓகே சேவ் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரீச் பண்றப்ப எல்லாம் கரெக்டா இருக்கீங்களா, ஓகே தானே எல்லாம் அப்படிங்கிறப்ப இவங்க கூட வந்த ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மிஸ் ஆயிடுறாங்க. ஜீவா கூட வந்தவங்க எல்லா பக்கம் தேடி பாக்குறாங்க, கிடைக்கல. மறுநாள் காலில் பார்த்தா அவங்க இறந்து கிடக்குறாங்க. அவங்க வந்து கொலை பண்ணிட்டாங்களா, இல்ல ஒருவேளை அந்த நடந்த விபத்துல வந்து எதிர்பாராம அவங்க ஏதாவது ஒரு இதுல சிக்கிட்டாங்களா அப்படிங்கிறத ஒரு ஆங்கிள் ஜீவா யோசிக்கிறாரு. ஜீவா வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாரு. உண்மையாவே இது ஒரு விபத்து தானா, இல்ல ஒருவேளை யாரும் கொலை பண்ணிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அவருக்கு நிறைய லீட்ஸ் கிடைக்குது. யாரு இந்த கொலையை பண்ணிருப்பா, யாரு இறந்ததுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி நிறைய லீட்ஸ் கிடைக்குது. அந்த லீட்ஸ் எல்லாமே இவரை வந்து டோட்டலா ஒரு அப்படியே ஒரு டிப்ரெஷன் கொண்டு போயிருது. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஆளா இவங்களை வந்து இது பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்கு பதட்டத்துக்கு போது படத்துல வந்து நிறைய எதிர்பார்க்காத சஸ்பென்ஸ் படத்தை காத்துக்கிட்டு இருக்கு. படத்தோட ஸ்டோரி ஆகட்டும், படத்தோட ஸ்கிரீன் பிளே எல்லாமே கேவி ஆனந்தோட ஸ்டைல இருக்கும். கேவி ஆனந்த் படங்களை பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீன் கூட சும்மா வச்சிருக்க மாட்டாப்ல. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். நம்ம அதை வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இல்ல ஒரு 15 வருஷம் கழிச்சு கூட கண்டுபிடிப்போம்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அதை வச்சது காரணம் ஏதாவது ஒன்று இருக்கும். நம்ம அதை பெருசா நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டோம். நிறைய ரிப்பீட்ல பார்த்தவங்க மட்டும் தான் அந்த மாதிரி விஷயம் தோணி இருக்கும். அயன் படத்துல வரக்கூடிய அந்த ஒரு சீன், இப்ப இந்த படம் அப்படின்னு சொல்லி எல்லாமே அப்படியே அந்த ஒரு இதில் தான் இருக்கும். அப்படி இதுலயுமே எந்த சீனையும் வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டாரு. சாதாரண மாண்டேஜ் கூட ரொம்ப சாதாரண வச்ச மாண்டேஜா இருக்காது. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதை கரெக்டா கனெக்ட் பண்ணது எல்லாமே சூப்பரா பண்ணிருப்பாரு. படத்தோட சஸ்பென்ஸ் இருக்குல்ல, நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்க மாட்டீங்க. ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படிங்கிறப்ப கட்சி அந்த இதுல போகாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு என்கேஜான ஸ்கிரீன் பிளே கொடுத்துருப்பாரு. ஆடியன்ஸ் அந்த 2.5 மணி நேரமும் அடுத்து என்ன நடக்க போகுது, யாரு பண்ணிருப்பா, இது கொலையா இல்ல உண்மையாவே ஒரு விபத்தானா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியிலேயே தான் போயிட்டு இருப்பீங்களே தவிர தவிர்த்து படத்தை தவிர்த்து ஏதாவது யோசிக்க மாட்டீங்க. அப்படி ஒரு இது இருக்கும். படத்தோட சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆல்பமே ஹாரி ஜெயராஜ் பிச்சிருப்பாப்ல. படத்தோட சாங்ஸ் இப்ப கேட்கிறப்பையும் அந்த 2011 அந்த ஒரு டைம் பீரியட் நம்ம அப்படியே கொண்டு போகுது. அது ரொம்ப ஜாலியா அந்த மெலோடிஸ் வந்து இப்ப கேட்கிறப்பயுமே ஒரு எப்படி சொல்ல, இன்னமும் அந்த மெலோடிஸ் வந்து புதுசாக ஒரு ஃபேட் ஆகாம அப்படியே ஜாலியா பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஒரு இதா இருக்கு. மெலோடி நல்லா இருக்கும். படத்துல நடிச்ச என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ, ஜீவா, கார்த்திகாவுக்கு இதான் படம் நினைக்கிறேன். அவங்க அஜ்மல் அமீர், ஜெகன் அப்படின்னு சொல்லி படத்துல நடிச்ச என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாம் பண்ணிருப்பாங்க. படம் வந்து எமோஷனலா கனெக்ட் பண்ணிக்க முடியும். படம் ஒரு கடத்துல பாலிடிக்ஸ் கூட இந்த மாதிரி இருக்கே, அதாவது இந்த அப்ரோச்ச பாலிடிக்ஸா இது பண்ணிருக்க மாட்டாங்க. இவரு பண்ண அந்த ஒரு அப்ரோச்ல பாலிடிக்ஸ் யாரும் பேசிருக்க மாட்டாங்க. ஒரு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறப்ப 2 பேருக்கு இடையில ஒரு கான்ஃபிளிக்ட் ஆகி ஒருத்தர் தேர்தல் கொஞ்சம் ஜெயிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா நம்ம பாலிடிக்ஸ் பண்ண பார்த்துருக்கோம்ல. சர்க்கார், ஆயுத எழுத்து, முதல்வன், இந்த மாதிரி படங்கள் இருக்குல்ல. இந்த ஒரு பாலிடிக்ஸ் பிலிம் அப்படிங்கிறதுலயே படத்துக்குள்ள நிறைய லேயர்ஸ் வச்சு அந்த ட்ரீட்மெண்ட்டை வேற மாதிரி கன்வே பண்ணியிருப்பாரு. ஒரு பாலிடிக்ஸ் எப்படி மாற்றும் அப்படிங்கிறது எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, அரசியலை பொறுத்தளவுல நிரந்தரமா நண்பனும் கிடையாது, நிரந்தரமான எதிரியும் கிடையாது. இன்னைக்கு நம்ம கூட கட்சியில இருப்பான், திடீர்னு நாளைக்கு அவன் வெளியே போய் கட்சி ஆரம்பிச்சிருவான், இல்ல வேற ஒரு கட்சியில சேர்ந்துருவான். நம்ம ஒரு நாள் நம்ம பல வருஷமா ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே இருந்திருப்போம், எதிர்கட்சின்னு சொல்லி, அவன் திடீர்னு நம்ம கட்சியில வந்து சேர்ந்துக்குவான். அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படிங்கிற அரசியல்ல அது இந்த படம் பாக்குறப்ப நல்லா உங்களுக்கு புரியும். அந்த ஒரு லேயரை நல்லா கன்வே பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு ஒருத்தரோட லேயரை அந்த இதுல வந்து நல்லா கன்வே பண்ணிருப்பாரு கேவி ஆனந்த். அதெல்லாம் பாக்குறப்ப என்னடா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி, இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் கொண்டு போகும். இதே மாதிரியான ஒரு 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 கேரக்டரைசேஷன் ஆர்க் இருக்கிற படம் தனுஷ் அவர்களும் பண்ணியிருக்காங்க. அது சொன்னா கொஞ்சம் உங்களுக்கு இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க வந்து அந்த ஒரு சுவாரஸ்யம் கட்டு குறைஞ்சிரும். மற்றபடி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு ஒருத்தான படம். எந்த இடத்துலயுமே நீங்க வந்து ஒரு ஒரு இதா இருக்கு, படம் வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கு,
என்ன லேகா இருக்க மாதிரி ஃபீலா நல்லா இருக்காது. அப்படியே அடுத்தடுத்து படத்துல காமெடி அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ல போகும். அந்த பாலிடிக்ஸை நோக்கி போறதுல அங்கங்க லைட்டா படத்தை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துற மாதிரி ஒரு ரொமான்டிக் காட்சிகள், படத்தோட சாங் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கரெக்டா இருக்கும். ஓவராலா ஒரு சில படங்களுக்கு இந்த 10 அவுட் ஆஃப் 10 கொடுப்பாங்களே, அந்த படம் அந்த மாதிரி இந்த படத்துக்கு 10 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். படம் ஜியோ ஹாட்ஸ்டார் அவைலபிளா இருக்கு, பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.